லக்ஸு, இந்த இடமும் நல்லா தான் இருக்கு. ஆமா பிள்ளையா, நல்லா இருக்குல்லங்க. சரி சரி வாங்க உள்ள போலாம். யாரு இது நம்ம வீட்டுக்குள்ள புதுசா வராங்க? யாரா இருக்கும்? யாருமா நீங்களா? புதுசா இருக்கீங்க, என்ன வேணும்? எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன மாம்சே, நான் உங்களோட மருமக, என்ன பத்தி இப்படி கேக்குறீங்க? இத்தனை நாள் குடிச்சிட்டு மட்டும் தான் தெரிஞ்சா நினைச்சேன், இப்ப இது வேறயா? ஐயோ, நான் என்ன பண்ண போறேனே தெரியல. இப்ப அப்பா அப்பா தப்பாலாம் நினச்சிக்காத, அப்படிலாம் எதுவும் இல்லை. அது என்னோட ஃப்ரெண்டு தான், எனக்கு தம்பி பொண்டாட்டி மாதிரி. அட நீயா? வா வா வா. நான் கூட எங்க இவன் தான் ஏதோ பண்ணிட்டானோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேலை. சரி வாங்க வாங்க எல்லாரும். என்ன மாம்சே, பார்க்க ஆளு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க, ஒரு முடி கூட நரைக்கல. ஆமா சின்ன, இவரெல்லாம் தலைக்கு ஷாம்பே போடுறதில்ல, அந்த சோப்பியே தான் போட்டு குளிக்கிறாரு. பாரு, நமக்கு கூட நரைச்சிருக்கு, இவருக்கெல்லாம் நினைக்கவே இல்லை. ஆமா லக்ஸு, நம்ம 4 முடி கூட 2 முடி நரைச்சிருக்கு. பரவாயில்ல. ஏன் பிள்ளை சின்ன போன கேட்டாங்களா? என்ன 4 முடி, சும்மா விளையாட்டா சொன்னேன். சரி சரிமே சொல்லல. சரி வாங்க. இல்ல ஏன் வெளியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். இல்ல இல்ல, இங்கேயே நல்லா தான் இருக்கு, நான் இங்கேயே உட்காந்து பேசலாம் எல்லாரும். சரி, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? வாங்க வந்து சாப்பிடுங்க எல்லாரும். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாம்சே, அதெல்லாம் எங்களோட 4 முடி ட்ரீட்லாம் ஹெவியா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம். ஆமா ஆமா, சூப்பரான ட்ரீட் வச்சாங்க. அது வேற ஏண்டி பேசி பேசி என் மனசை புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. சரிப்பா, எங்க அவன்? அவன் என்னைக்கு வீட்டுல இருக்கான்? எங்கேயாச்சும் ஊர் சுத்த போயிடுவான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸையே கூப்பிட்டு வருவான். வீட்லயே சமைச்சிட்டு நல்லா குடிச்சிக்கிட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வம்பு இழுத்துக்கிட்டு தெரியறான். என்னதான் பண்ண போறானே தெரியல இவனை வச்சுக்கிட்டு. அப்படியாப்பா, வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. அப்புறம் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை பத்தி சொல்றேன். என் பக்கத்துல இருக்கால, இவ பேர் வேணி. அங்க எனக்கு ஒரு 2-3 வீடு தள்ளி தான். நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம் எப்பயும். அவளுக்கும் பக்கத்துல இருக்கிறது உமா, அவளுக்கும் பக்கத்துல இருக்கிறது சின்ன பொண்ணு. அதான்ப்பா உன்னை கூட மாமான்னு சொன்னால, அவதான். அவ அங்க பங்குச்சம் இருக்காங்கல்ல, அந்த பெரியம்மாவோட மருமக. எனக்கு தம்பி பொண்டாட்டி மாதிரி தான். அங்க இருக்கவங்க எல்லாம் அப்படிதான் பாசமா பாத்துக்கிறாங்க என்ன, அதனால தான் அப்படி சொன்னா. அவளுக்கும் பக்கத்துல இருக்க பேரு 4 முடி. இல்ல இல்ல இல்ல, அவ பேரு பிரபா. நாங்க அப்படி கூப்பிட்டு அதே வாயில வந்துருச்சு. அவளும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். நாங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பொண்டாட்டி அந்த மாதிரி தான். நல்லா ஜாலியா இருப்போம். ஓ அப்படியாமா? சரி சரி வாங்க எல்லாரும் உள்ளே போலாம் வாங்க. இல்லங்கப்பா பரவாயில்ல, நாங்களே இங்கேயே உட்காந்துக்கிறோம். சரி மேல தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ அப்பா அதெல்லாம் வேண்டாம், நாங்க எல்லாமே நல்லா குடிச்சிட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். பிள்ளை என்ன பிள்ளை, எங்க போனாலும் நீ போய் உட்காந்துக்கிற, நானே. ஏ உமா, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துருக்கணும். எனக்கும் ஆசையா இருக்கு. ஏ 4 முடி, நீ என்ன சின்ன பிள்ளையா? சொல்லு. ஊஞ்சல பார்த்தா யாருக்கானாலும் ஆசை வராதா? விட. சரி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சுக்கிறேன், அப்புறமேட்டு உட்காந்துப்பியான் போ. வார்த்தை மாறக்கூடாது சின்னே. இதெல்லாம் மாற மாட்டேன் 4 முடி, போ போ போ. அப்ப நானு அட என் பக்கத்துல உட்காரதே இவ்வளவு இடம் இருக்குல்ல. சரி சரி சரி, பாத்துடி 2 பேரும் சேர்ந்து விழுந்துடாதீங்க. அதெல்லாம் விழ மாட்டோம் வேணிக்கா. லக்ஸு, இனிமே வெக்கேஷன் எங்க போட்டுற வேண்டிதான், நல்லா ஜாலியா இருக்கு பாரு. சரி சின்ன, நீ சொல்றல அப்படியே பண்ணிடுவோம். என்ன நம்ம வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு. அப்பா, என்ன கூட்டமா இருக்கு? அதுவாடா, உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம், அதான் அதை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம் நாங்க எல்லாரும். அக்கா, நீ எப்போ வந்தக்கா? சொல்லவே இல்லை, ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்ன திடீர்னு ஏதோ பொண்ணு கிண்ணுன்ற, என்னக்கா? ஏண்டா நீ பண்ற வேலைக்கு உனக்கு பொண்ணு கேக்குதா? பொண்ணு இதெல்லாம் ஊர் சுத்திட்டு குடிச்சிட்டா திரியற. லக்ஸு, அதுக்காக எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிற? நீ சும்மா இருச்சுனே. இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்பெல்லாம் பண்ணிட்டு தெரியுமா? சரி போனா போது, ஏதோ அம்மா இல்லாத பையன் அதனால இப்படி சுத்துறான் அப்படின்னு நானும் திருந்திடுவான்னு நினைச்சா கொஞ்சம் கூட திருந்துறதே இல்ல. அக்கா 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 விடுக்கா விடுக்கா, அக்கா அக்கா தெரியாம பண்ணிட்டேன்க்கா, அக்கா விடுக்கா. அக்கா போக்கா, எதுக்கா இப்படி அடிப்ப? நீ பண்றது ஒண்ணு அப்படி இருக்குடா. போக்கா, நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன், போ. சின்ன உமா வழிய வரீங்க. அக்கா அக்கா விட்டுருங்கக்கா, வழி விடுங்கக்கா. அவங்க நாசெல்லாம் வழி விட மாட்டாங்கடா, இன்னைக்கு நீ செத்த என்கிட்ட. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பின்ன என்னடா, நல்லா ஊர் சுத்திக்கிட்டு திரியிற. சரி போ, திரிஞ்சு தொலைகிறேன்னு நாங்களும் விட்டோம். அப்புறம் நல்லா குடிச்சிட்டு திரியிற, அடங்காம திரியிறானே, திருந்திடுவான்னு நினைச்சோம். இப்ப என்ன ஊர்ல எல்லாம் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீலாம்? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? கொஞ்சமாச்சும் பொறுப்பாரு. இன்னொருத்தி என்னடானா சண்டை பண்ணிட்டு அங்க வந்துட்டா. அவளை பாக்குறதா உன்னை பாக்குறதா? நீ தானே அப்பாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருந்து எல்லாம் பண்ணணும். அது பசங்க எல்லாம் கூட்டு வந்து வீட்லயே சமைச்சு தின்னுட்டு இருக்கியா? என்ன பழக்கம்டா இதெல்லாம்? 4 முடி விடாத அவனை. அக்கா விடுங்கக்கா. ஏண்டா தம்பி, உங்க அக்கா சொல்றதான் கொஞ்சம் கேளாண்டா. ஏன்டா இப்படி பண்ற? டேய்
எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. டேய் எங்க என்னடா பண்ற? ஒழுங்கா கீழே இறங்கி வாடா. அதுக்குள்ளேயும் ஓடிட்டான் பாரு எருமை. வரட்டடா, எப்படியா இருந்தாலும் இங்க தானே வரணும். சரி சரி லக்ஸு, கோவத்தக்குற எதுக்கு இப்படி பண்ற? எதுக்கு இப்படி அடிக்கிற? பின்ன என்ன சின்ன, பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்காம இவனே ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதனாலதான் சரியான கோவம் வந்துருச்சு எனக்கு. லக்ஸு, உன்னோட கோவத்தையே நான் இன்னைக்கு தான் லக்ஸு பாக்குறேன். ஆமாம்ல, லக்ஸுக்கிட்ட இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அப்படிலாம் இல்ல சின்ன, கோவம் வந்துருச்சு. அவங்க கொஞ்சம் பொறுப்பா இருக்கணுமே அப்படின்ற ஒரு கோவம் தான், வேற என்ன. சரி சரி விடு லக்ஸு, விடு கூலா. வா நம்ம வேற ஏதாச்சும் பேசலாம். அப்புறம் லக்ஸே, உங்க அப்பா வரலாறு ஏதாச்சும் சொல்லலாம்ல? இவருக்கு என்னடி வரலாறு இருக்கு? வேணா இவரோட தம்பிக்கு வேணா வரலாறு இருக்கு. என்ன, தம்பிக்கு வரலாறா? ஆமால சின்ன, அது ஒரு பெரிய கதை. லக்ஸு சொல்லு லக்ஸு கேட்போம். அந்த காலத்துல அவரு ஒரு வயசு பையனா இருக்கும்போது